ஸ்ரீஜயாத் கொலுவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேர் விஜயலட்சுமி. 70 வருஷத்துக்கு இருக்கு. எங்க அம்மா இவா தான் எங்க அம்மா. இவா 17 வயசுலேருந்து வைக்க ஆரம்பிச்சா. இப்போ 5வது ஜெனரேஷன். என் அதாவது அவளோட கொள்ளு பேத்தி, என்னோட பேத்தி, அவா வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த பொம்மைகள்லாம் முக்கால்வாசி அவளோட கலெக்ஷன் தான். கலெக்ஷன் அவாழ்துனா கூட அது எவ்வளோ சூப்பராக பராமரிக்கிறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கல்யாண செட்டு இது எங்கேயுமே இப்போ கிடையாது, ரொம்ப ரேர் இது. இந்த கலெக்ஷன்ஸு, இந்த சாப்பாடு இப்போ இருக்கிற சாப்பாடு போடுறது டேபிளில், அந்த காலத்தில் தரையில் தான் சாதம் போடுவா, அந்த மாதிரி மாடல். அப்புறமா இது இந்த கிருஷ்ணர் செட்டு மொத்தமும் கிருஷ்ணலீலா அம்மாவோட கலெக்ஷன். இதுக்கெல்லாம் 70 வயசுக்கு மேலே ஆறுது. இது நரகாசுரன், நமக்கு தீபாவளி வருதோன்னோ அந்த பண்டிகையை குறிக்கிற நரகாசுர வதம். இது அர்ஜுனனும் வச்சலாவோட கல்யாணத்தை கடோத்கஜன் பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த அர்ஜுனனும் இந்த வச்சலாவும் இவளோட வயசு 80 வயசு 80. அதே மாதிரி திருப்பதியில் பகவான் சொக்கட்டான் ஆடுறதும், அப்புறம் இவர் அனமாச்சாரியா, அவரால் தான் திருப்பதி இன்னும் நன்னா பிரசித்தியாச்சு. அவர் நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார். இவர் மகாதேசிகன், அப்புறம் ஆதிசங்கரர், சங்கராச்சாரியார், நம்ம பார்சாதி, திருவல்லிக்கேணி பார்சாதி ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் அம்மாவோட கலெக்ஷன்ஸு. இதுக்கெல்லாம் 70 வயசு ஆகுது. அம்மாவோட கலெக்ஷன் தான் இந்த ஊர்வலமும். இந்த உட்கார்ந்து இருக்கிற பொம்மைக்கு 65 வயசு ஆகுது. இந்த பொம்மைக்கு 65 வயசு ஆகுது. இதெல்லாம் அம்மாவோட கலெக்ஷன் தான். இந்த குட்டி பித்தளை பாத்திரங்கள், அந்த சின்ன பீங்கான்லாம் அம்மாவோட கலெக்ஷன். இங்கே இருக்கிற போலீஸும் 70 வருஷம் ஆகுது. 70 வருஷத்துக்கு மேலேயே 80 வருஷம். இதுக்கெல்லாம் 80 வயசு ஆகுது. அதே மாதிரி நிஜமாகவே இருக்க மாதிரியே இருக்கும், முந்திரி பருப்புலேருந்து எல்லாமே. இதெல்லாம் அம்மாவோட கலெக்ஷன் தான். மயிலாப்பூரை இப்படி பார்த்ததே கிடையாது. ஆனால் உண்மையான மயிலாப்பூர் இப்படி தான் இருந்தது. ஒரு கிராமமாக, அழகான ஒரு பசுஞ்சோலையாக. அங்கே சோலையப்ப ஸ்ட்ரீட்னே இருக்கும், அங்கே அவ்வளோ சோலைகள் இருக்கும். அப்படி இருந்தது. அதை நாங்கள் மறுபடியும் எங்களுடைய கொலுவில் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்கும், ஒரு மயிலாப்பூர் கற்பகாம்பாள்லேருந்து எல்லாமே, அந்த அரசமரத்து பிள்ளையார்லேருந்து மயிலாப்பூர் அந்த காலத்தில் எப்படி இருக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி, அதை அப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். மயிலாப்பூர், திருவல்லிக்கேணிலாம் கிராமந்தான் ஒரு காலகட்டத்தில். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கஜேந்திர மோட்சமும் அந்த கருடனும். இவாளுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே ஆறுது. இவா இன்னும் அதே மாதிரி தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி சிம்மவாகினியும் அதே மாதிரி அழகாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் 80 வருஷமாக அம்மாவோட கலெக்ஷனு. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் ரசிக்கிற மாதிரி, குழந்தைகள் ரொம்ப ரசிக்கிற மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சு, அவளுக்கு பிடிச்ச பர்த்டே பார்ட்டி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஜூக்கள், இவை அனைத்தும் இங்கே இருக்கு. நேயர்களே எல்லாரும் வெத்தலை பாக்கு தாம்பூலம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இந்த 9 நாளும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறது. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், நன்னா இருக்கணும். விஜயலட்சுமி ஆத்து கொலுவை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் கொஞ்சம் இடத்த கூட வீணாக்காமல் படிக்கட்டு கீழே இருக்கிற இடத்துலலாம் கூட நிறைய பொம்மைகள் அழகாக பண்ணி வச்சுருக்கா. இது மயிலாப்பூர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லையா விஜயலட்சுமி, அதோட ஒரு சின்ன ரீகேப்பு. போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், டிராஃபிக்கு, இந்த சிலிண்டர் போகுது, ஒருத்தர் செருப்பு தைக்கிறார், அப்புறமா அதுக்கு பின்னாடி ஸ்கூலு, டீ கடையெல்லாம் கூட வச்சுருக்காவா. வக்கீல், டாக்டரெல்லாம் கூட வச்சுருக்கா. குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி ஹாஸ்பிட்டல். அப்புறம் இந்த காக்கா கதை இருக்கு இல்லையா, கல்லை தூக்கி போட்டு தண்ணி வர வைக்கும் போது பாட்டி வடை சுடுறது, அந்த நரி காகம் கதை. அப்புறம் இந்த குரங்கு பங்கு போட்டு கொடுக்கும் இல்லையா பூனைக்கெல்லாம் அப்பத்தை, அந்த கதையெல்லாம் கான்செப்ட். இது அந்த காலத்து ஆலமரம்லாம் வச்சுருக்கா அழகாக. அப்புறம் அதுக்கு பின்னாடி
நிறைய குளிக்கிற மாதிரி அந்த வாட்டர் இதெல்லாம் நேச்சர் இதெல்லாம். அப்புறமா வீடு விதவிதமா வக்கீல், அது வக்கீலோட வீடு போல இருக்கு. இங்க வீட்டு வாசல்ல எல்லாரும் வந்து அரைக்கிறது அதெல்லாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் டீ கடை. இப்போ வந்து இந்த பர்த்டேன்னு சொன்னா இல்லையாவா, அந்த பர்த்டே பார்ட்டி. இந்த பார்ட்டி பண்ற மாதிரி. இதோ இங்க பர்த்டே கேக் வெட்டுறா பாருங்க. ஹேப்பி பர்த்டே. அப்படியே வந்து இந்த பக்கத்துல ஜூலாம் வச்சிருக்கா. அதோட அந்த பக்கத்துல. அதுவும் ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆ இங்க தான் ஜூ. எல்லா மிருகத்தையும் வச்சு பின்னாடி லைட் எல்லாம் செட் பண்ணி, குழந்தையெல்லாம் வந்தா ரன்னா என்ஜாய் பண்ணி பாப்பா. தேங்க்ஸ் விஜயலக்ஷ்மி.